சிஎஸ்கே ஃபேன்ஸ் மொட்டை அடிப்பாங்களா இல்ல ஆர்சி ஃபேன்ஸ் மொட்டை அடிப்பாங்களா ப்ரோ? கப் அடிச்சு நான்லாம் மொட்டை அடிக்க மாட்டேன் bro. இல்ல 18 ப்ரோ இசலா கப் நம்ம 18 ஜெர்சி கண்டிப்பா தூக்குவாரு விராட் கோலி கப். ஆர்சிபி கப்பு சிஎஸ்கே ஜிப்பு. பாரிஸ் காரன் அங்க வந்து 15000 பெட் வாங்கி வாங்குறாரு. கப்பு இவன்தான் நம்மள்தான். ஆர்சிபி தான். அது என்ன கப்புனா பாரிஸ்ல வாங்க போறேன். அதுதான் அந்த கப்பு தான். சோ ஆர்சிபி தோத்தா ஜாலியா இருக்கும்ல அவங்கள கலாய்க்கிறதுக்கு. அவங்க வேற வந்து சிஎஸ்கே தோத்தவனே கலாச்சாங்க எங்களை. அதனால வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் காண்டு இருக்கு. டெவன்டி புடி சிஎஸ்கே புடி. இன்னும் ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ராவா அடிச்சிருந்தோம்னா நாங்க 20 இதுக்கே நாங்க கதற விட்டோம். இன்னும் ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா வேற மாதிரியா பண்ணிடலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றதா அவங்க எல்லா மேட்சும் ஜெயிக்கிறதுக்கே இவ்வளவு பண்றாங்கன்னா கப்பு ஜெயிச்சுட்டு எவ்வளவு பண்ணுவாங்கன்ட்டு நினைச்சு பாக்குறதுக்கே இதுவா இருக்கு. பரவாயில்ல, கப் அடிச்சா ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுவும் ஒரே ஒரு வருஷம் வந்து நாங்க வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாததால சரி ஓகே 3 இயர்ஸா பண்ணல அந்த இதனால வந்துட்டு அவங்க ரொம்ப கலாய்க்கிறாங்க. அவங்க 18 இயர்ஸா ஒன்றும் பண்ணல. இந்த வருஷம் வந்து ஆனா அவங்க கப் அடிக்கணும், எனக்கும் வந்துட்டு விராட் கோலி கப் அடிக்கணும்னு தான் தோணும். ஆனா இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு தோத்துதுன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இன்னைக்கு நல்லா போச்சு, நல்லா தான் ட்ரை பண்ணாங்க. அந்த ஹோம் கிரவுண்ட்ல பேக் டு பேக் கிளாसेस 3 தோல்வி. அது ஹோம் கிரவுண்ட் இல்ல, எங்க ஆமா கண்டிப்பா தோத்துட்டோம். கண்டிப்பா தோத்துறோம். இன்னொரு கப் அடிக்க வாய்ப்பு பெரிய டீம். ஆனா அவனுக்கு இது ஸ்ட்ராட்டஜி இல்ல, நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்ல. அது வேற தோனி நல்லா விளையாடுச்சு, சாரி விராட் கோலி நல்லா விளையாட மாட்டாங்க. இன்னைக்கு விராட் கோலி மேபி 5 ஒரு ரன்ல அவுட். அவர் ஒழுங்கா விளையாண்டா இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க. ஆமா, எதுக்குன்னா ஒருத்தர் பிளேயர்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அப்போனன்ட் எப்படி அடிக்கிறோம், அல்ல இவனே கரெக்டா இல்லல்ல, அதுக்குதான். நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணுவாங்களா? அடுத்த பஞ்சாபோட ஹோம் கிரவுண்ட் 20ஆம் தேதி மேட்ச். அவங்க ஹோம் தெரியாது ப்ரோ, அது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சப்போர்ட் பண்றீங்க ப்ரோ ஐபிஎல்ல? ஆர்சிபி தானா? ஆமா, விராட் கோலி இன்னைக்கு ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பிலிப் சால்ட்டும் 4 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. சோ அவங்க மேபி அந்த டாப் ஆர்டர் ஒழுங்காடி இருந்தா இன்னைக்கு ஒரு நல்ல டோட்டல் போட்டுருக்காங்க. ஆமா, டாப் ஆர்டர் கொஞ்சம் அவங்க நிதானமா தட்டி கொஞ்சம் ஒரு 6 ஓவர் அந்த மாதிரி ஆடி இருந்தா கூட ஒரு 4 ஓவர்ஸ் 14 ஓவர்ஸ் தான். அவங்க கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் எழுதிட்டு வந்தாலும் ஒரு விக்கெட் 2 விக்கெட் போய் ஃபுல்லா கொலாப்ஸ். அதனால மோஸ்ட்லி நீங்க தோத்துருது. சோ 94 ரன் தான் அடிச்சாங்க. இன்னும் ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ராவா அடிச்சிருந்தோம்னா நாங்க 20 இதுக்கே நாங்க கதற விட்டோம். இன்னும் ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா வேற மாதிரியா பண்ணி எல்லாரும். சிஎஸ்கேவோட டீம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சிஎஸ்கே ஃபேன் தான் நானு கைஸ், ஓகே. ஆனா வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் எம்ஐ மேட்ச்ல தெரிஞ்சிரும் எப்படி ஆடுறாங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு 20 ரன் அடிச்சிருந்தா ஆர்சிபி வின் பண்ணிப்பாங்களா? இப்பவே மேபி 20 ரன்னா கண்டிப்பா ஜெயிச்சிட்டோம். எனக்கு தெரியுமா ஒரு சான்ஸ் இருக்கும் ஆர்சிபிக்கு. இன்னும் 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சானா ஒரு சான்ஸ் இருக்கும். வாய்ப்பு இருக்கா இந்த வருஷம் கப் அடிக்க ஆர்சிபி? அது இல்ல, அது கண்டிப்பா நானே சொல்றேன். ஈசாலா கப்பு நம்பு. தொடர் 3 தோல்வி அவங்க ஹோம் கிரவுண்ட் சின்னசாமி ஸ்டேடியத்துல. அதை எப்படி பாக்குறீங்க? அடுத்த மேட்ச் வின் பண்ணுவாங்களா? தெரியல. கொஞ்சம் ஓவர்ஸ் வந்து 20 ஓவர்ஸ் இருந்தா கண்டிப்பா ஆர்சிபி வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா விக்கெட்ஸ் போயிடுச்சு ப்ரோ நடுவுல. ஸ்டார்டிங்லேயே விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. கடைசியா டிம் டேவிட் ஒன்று தான் அடிச்சு கொடுத்தாரு. டிம் டேவிட் அடிக்கலன்னா அந்த ஸ்கோர் கூட வந்திருக்காரு. அதனால வந்துட்டு ஓகே ஹாப்பி தான் எங்க. ஆனா பஞ்சாப் ஆடும் போதும் அந்த 4 விக்கெட்ஸ் விட்டானே, ஸ்ரேயஸ் ஐயர்லாம் அவுட் ஆயிட்டானே, முடிஞ்சிரும்னு நினைச்சேன். பட் அதான் ப்ரோ 20 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பா வின் பண்ணிருப்போம். அந்த ஒரு 20 ரன் தான் ஷார்ட் தான் இருக்கு. பாரிஸ் கார்னர் தெரியும்ல, பாரிஸ் காரன் அங்க வந்து 15000 பெட் வாங்கி வாங்குறாரு. கப்பு இவன்தான் நம்மள்தான். ஆர்சிபி தான். அது என்ன கப்புனா பாரிஸ்ல வாங்க போறேன். அதுதான் அந்த கப்பு தான். இல்ல சிஎஸ்கே ஃபேன் தான். ஆர்சிபி பிடிக்கும், பிடிக்கலாம் நாங்க சொல்லல. ஈஸியா ஒரு 8 ஓவர் ஈஸியா எல்லாரும் 8 ஓவர்ல முடிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா 12வது ஓவர் வரை போச்சு, நெக் டு நெக் போச்சு. அது மோஸ்ட்லி மழை பெஞ்சனால பிச் ரொம்ப மாறி இருக்கு. அதனாலதான் பவுலர்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்தனால அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால விக்கெட்ஸும் விழுந்திருக்கு. அவங்க கொஞ்சம் ஸ்லோவா ஆடி கொண்டு வந்துட்டாங்க. சோ நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாபோட 20ஆம் தேதி. அதுல வின் பண்ணுவாங்களா? ரிவெஞ்ச் இருக்குமா? மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க, ஜெயிக்கலாம். ஓப்பனிங்ல ஃபில் சால்ட் ஆடி இருந்தா நல்லா இருக்கும். அவரு அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டுறேன்னு சொல்லி கோலி எப்போ தான் ப்ரோ அடிக்கிறாரு, எப்போது மிஸ் தான் ப்ரோ ஆகும்.
எப்பாவது மிஸ் தான் ஆகும். மேபி ஈசாலா கப் 18 வருஷம் கழிச்சு விராட் கோலி நம்பரும் 18, இது 18வது வருஷம் கப் நடக்குமா? அடிக்கிட்டோம் ப்ரோ. கப் அடிக்கிறதெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஆர்சிபி மோஸ்டா கப் அடிக்கணும் தான் தோணுமே. மோஸ்டா எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் அதை நினைப்பாங்க தான். அதனால வந்துட்டு 11 புடி சிஎஸ்கே புடி புடி. ஸோ ஆர்சிபி தோத்தா ஜாலியா இருக்கும்ல அவங்களை கலாய்க்கிறதுக்கு. அவங்க வேற வந்து சிஎஸ்கே தோத்த உடனே கலாச்சாங்க எங்களை. அதனால வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் காண்டு இருக்கு. நீங்க கப் அடிப்பாங்களா ஆர்சிபி இந்த வருஷமா குவாலிஃபை ஆவாங்க, கப் அடிக்கிறது அது பர்ஃபார்ம் பண்ணலாம் அடிக்கலாம். நீங்க எந்த டீம்? மழை ஒரு டிராபேக்கா இருக்குமா ப்ரோ இந்த தோல்விக்கு? மழை டிராபேக்கா இருக்குன்னு சொன்னா ஏன்னா ஒரு பால் பாத்தீங்க அடிச்சாங்க, இவரு படிதர் அடிச்சான்னு நினைக்கிறேன், அப்படியே உருண்டு அதே இடத்துல நின்றுச்சு பாத்தீங்களா, 4 போகாம. அதான் டிராபேக் தான். ஆனா ட்ரை பண்ணோம், ஜெயிச்சிருக்கலாம். 3 விக்கெட்ஸ் விட்டாங்க. விட்டவனே கொஞ்சம் ஜாலியா தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க பெங்களூர் போய் மேட்ச் பாக்குறேன்னு சொல்லிட்டு. மேட்ச் பாக்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆர்சிபி கப்பு சிஎஸ்கே ஜிப்பு. அதான் ப்ரோ போச்சு. ஆர்சிபி மேபி மழை பெய்யலன்னா ஜெயிச்சிருப்பாங்களா? மோஸ்ட்லி ஜெயிச்சிருப்பாங்க. ஹோம் கிரவுண்ட் மோஸ்ட்லி ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி ஆர்சிபில ஜெயிச்சோம்னா கொஞ்சம் ஹாப்பியாவே இருக்கும். ஏன்னா ஆர்சிபில மறுபடியும் தோத்துட்டோம்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றதா, ஆர்சிபி கிட்ட தோத்துட்டோன்றதால ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க ரொம்ப கடுப்பேத்துவாங்க. அடுத்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நான் வின் பண்ணிடுவேன். சென்னை ஃபேன்ஸ்க்கு அங்க ரிவெஞ்ச் இருக்கு. அப்புறம் மேத்ரியா தெரியல ப்ரோ. நம்ம டிம் டேவிட் மேபி அவரு கொஞ்சம் மேல மிடில் ஆர்டர்ல ஆடிந்தா வின் பண்ணிருக்கலாமா? எனக்கு மேட்சை கொஞ்சம் நல்லா ஸ்கோர் போட்டு. அவரு கொஞ்சம் இல்ல ப்ரோ, அவர் கொஞ்சம் ஹிட்டிங் டைப் தான். அவரு மோஸ்ட்லி கீழே இருக்கிறது தான் மோஸ்ட்லி நல்லது. இன்னைக்கு 50 ரன் அடிச்சிருக்காரு. இல்லனா நம்ம வேற மாதிரி சொல்லிக்கலாம். கடைசி நேரத்துல ஏதாவது விக்கெட் இருந்தா அப்ப இறக்கலாம், இல்லனா அவரு கீழே இருக்கிறது தான் மோஸ்ட்லி. ஏன்னா அவரு ஸ்லோவா ஆட மாட்டாரு அந்த மாதிரி. இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க, அதனால கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. மேபி ஆர்சிபிக்கு நல்லா இல்ல, ஆனா பஞ்சாப்க்கு மஞ்சி சான்ஸ் தான். அவன பிளேஸ் ஒரு பாயிண்ட்டுக்கான அவனை இருக்க பொசிஷன்ல வந்து மேல போறதுக்கு. பட் ஆர்சிபி கொஞ்சம் நல்லா விளையாடினா நல்லா இருக்கும். மொட்டை அடிப்பாங்களா இல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் மொட்டை அடிக்க போறாங்களா ப்ரோ? கப் அடிச்சு நான்லாம் மொட்டை அடிக்க மாட்டேன் ப்ரோ. இல்ல கப் அடிப்பாங்களா? சீசன் 18 ப்ரோ, ஈசாலா கப் நம்ம 18 ஜெர்சி கண்டிப்பா தூக்குவாரு விராட் கோலி கப். வாட்டி எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் யார் அடிச்சிருந்தா மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு யார் அடிச்சிருந்தா ப்ரோ? ஓப்பனிங்ல ஒருத்தர் யாராச்சும் அடிச்சிருந்தா கூட வின் ஆயிடும். சரி ஓகே. உங்களை அடிக்க சொல்ல ப்ரோ. ஒருத்தர் வந்து பெட் பண்ணிருக்காரு, என்னன்னா ஆர்சிபி கப் அடிச்சிட்டா நான் வந்து சேப்பாக் வாசல்ல போய் மொட்டை அடிச்சுக்கிறேன். ரீல்ஸ் பார்த்தேன். இன்னொருத்தர் வந்து நான் உடம்பு ஃபுல்லா லாலிபாப் போட்டுக்கிறேன் சிஎஸ்கே ஃபேன். சோ அது நடக்குமா? இல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒருத்தர் சொல்லிருக்காரு மீச பாதி எடுத்துடுறேன், மொட்டை பாதி மண்டைக்கு அடிச்சுக்கிறேன். எது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தெரியல ப்ரோ. போன வருஷமும் அப்படிதான் ஆர்சிபி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனா அப்புறமா செமிஸ்ல விட்டாங்க. அந்த மாதிரி நான் இந்த வருஷமும் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியல. பிபிகேஎஸ் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. மோஸ்டா பிபிகேஎஸ் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு. நல்லா ஆடுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ், அவனுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பேசணுமா? டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லாவே ஆடுறாங்க. ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அவனையும் கொஞ்சம் காட்டுருக்கேன். டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க, நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அதனால இந்த வாட்டி ஏதாவது புது டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு லாஸ்ட் இயர் ஃபார் டோனி அப்படின்னு எல்லா வருஷம் சொல்றாங்க. இந்த வருஷம் டோனிக்கு லாஸ்ட் இயரா இருந்துச்சுன்னா கப் அடிச்சுட்டு போனா சூப்பரா இருக்கும். அதுதான் 5 மேட்ச் தோத்துட்டாங்க. சென்னையை பாடல் ஏத்துங்க அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இல்ல ப்ரோ. எல்லாம் இப்போதைக்கு தலை கேப்டன் வந்துட்டாரு. போன மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இந்த எம்ஐ மேட்ச் தெரிஞ்சிடும். எம்ஐ மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா மேபி பேக் இந்த ரன்னு சொல்லலாம். பட் ஆனா ஜெயிக்கலாம். அப்படி அடுத்த மேட்ச் வின் பண்ணிட்டா அப்ப ஆர்சிபி கண்டிப்பா மேட்ச் வின் பண்ணிடணும். அதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா ஆர்சிபி வந்து ஆன் பேப்பர் இப்போ பார்த்தோம்னா அவங்க டீம் கொஞ்சம் நல்லா இருக்கு. சிஎஸ்கேவோட அவங்க போலிங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால வந்துட்டு கொஞ்சம் டஃப் தான். ஆனா வந்துட்டு அங்க வேற வந்துட்டு ஆர்சிபி பெங்களூர்ல வந்து ஜெயிச்சதே இல்லை. இந்த வாட்டி 3 மேட்ச் ஆடி இருக்காங்க, 3 மேட்சுமே தோத்துட்டாங்க. அதனால வந்துட்டு மேபி சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னா நல்லா இருக்கும். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஜாலியா இருக்கும். அதுதான். ஓகே ஓகே.